ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வெப்சைட்ல இருக்கிற தமிழ் ஃபாண்ட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன எடிட்டிங் ஆப்ஸ் வேணுமோ இந்த வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்ஸ் ஒர்க் ஆகும். சோ இந்த வெப்சைட்ல ஒரு 8 ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதுல எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. அதுக்கு கீழே எடிட்டிங் ஆப்ஸ்க்கான டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. நான் இப்ப ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்டை டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏதாச்சும் ஃபாண்ட் கிளிக் பண்ணா மீடியா ஃபயர் வெப்சைட்டுக்கு போகும். சப்போஸ் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகலனா உங்க போன ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. அப்பவும் வரவில்லை என்றால் VPN யூஸ் பண்ணி பாருங்க. வெப்சைட் ஓபன் ஆகும். வெப்சைட் உள்ள வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல பாண்டோட நேம் வந்து ஷோ ஆகும். அது கிளிக் பண்ணீங்கன்னா வெப்சைட் லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு கிளிக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகலன்னு சொல்றீங்க. ஃபாண்ட் எப்பவுமே கிளிக் பண்ண ஓபன் ஆகாது. ஏதாச்சும் எடிட்டிங் ஆப்ஸ்ல இம்போர்ட் பண்ணி மட்டும்தான் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண முடியும். சோ எல்லாரும் தெரிஞ்சுக்கிறங்க. நான் இப்ப பிக்சல் ஆப்ல ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண போறேன். இந்த ஆப்ல ஃபாண்ட் ஒர்க் ஆச்சுன்னா மத்த எல்லா ஆப்ஸ்லயும் ஃபாண்ட் கண்டிப்பா ஒர்க் ஆகும். பிக்சல் ஆப் ஓபன் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்ப இது நார்மல் ஸ்டைல்ல இருக்குது. இதை இப்ப சேஞ்ச் பண்ணலாம். லெஃப்ட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்து இருப்பாங்க. அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதுல ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன், மை ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. ஃபாண்ட்ஸ்ல டிஃபால்ட்டாக இருக்கின்ற இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். மை ஃபாண்ட்ஸ்ல நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாண்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். மை ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரே ஒரு ஃபாண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிற எல்லா ஃபாண்ட்ஸையும் ஒரே கிளிக்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். நான் இப்ப செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி காமிக்க போறேன். செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜர்ல இருக்கிற ஃபோல்டர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுல எந்த ஃபோல்டருக்குள்ள ஃபாண்ட் இருக்குதோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு இந்த ஆட் டைரக்டரி ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபாண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஃபாண்ட்ஸுமே இம்போர்ட் ஆயிரும். இதுதான் ஃபாண்ட் இம்போர்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இப்ப அப்படியே வேற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கிற ஆல் ஃபாண்ட்ஸையும் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். பாத்துக்கிறேங்க.